அதுபோல சகோதரர் ரசீன் சொன்னது போலவே IAS IPS அதிகாரிகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வின் திருநாமம் கூறி ஆரம்பம் செய்கின்றேன். ஸ்டார்ட் கற்றல் மையத்தினை இளைஞர்களினுடைய பங்களிப்போடு தொடங்கி இன்று தலைமை உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஆமந்த் ரசீன் அவர்களே, அரசு நடத்தக்கூடிய TNPSC நடத்தக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இதனால ஒரு ஆள் 2 பேருக்கு அல்ல, லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இந்த தமிழகத்திலே கொட்டி கிடக்கிறது. அதுபோல சகோதரர் ரசீன் சொன்னது போலவே IAS IPS அதிகாரிகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். அது மத்திய அரசு நடத்தக்கூடிய UPSC அதற்கான ஒரு கோச்சிங், அதுக்கான ஒரு வழிகாட்டுதலே இல்லாத ஒரு நிலை இந்த கிராம பகுதியில் இருக்கிறது. அதையெல்லாம் நீக்கக்கூடிய விதமாக படிக்க வைக்கக்கூடிய காலத்திலே என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது, எந்தெந்த தேர்வுகளை எல்லாம் நீங்க எழுத முடியும், எந்தெந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் நீங்க உருவாக்க முடியும், இது போன்ற வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமாக அதிகார மட்டத்தில் இந்த சமுதாயம் அமர முடியும். ஒரு சிறந்த நோக்கத்தோடு இந்த அழைப்பிதழிலே அச்சிடப்பட்டிருப்பது போல அன்பை விதைத்து அறிவடை செய்வோம் என்ற நோக்கத்தோடு நம் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை வளமான ஒரு எதிர்காலமாக, சிறந்த வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு எதிர்காலமாக அமைத்துக் கொள்ளும் விதமாக அதனை குறித்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஆலோசித்து இந்த கற்றல் மையத்தை இன்று துவங்கி இருக்கிறார்கள். இதனுடைய நோக்கத்தை குறித்து சகோதரர் சொல்லும் போது, பள்ளியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது கற்றல் மையமாக தற்போது இது இருந்தாலும் கூட வரும் காலங்களில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே மாநில அரசும் ஒன்றிய அரசும் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளிலே பங்கேற்று உயர் அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய வகையிலும் இந்த கற்றல் மையம் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே சொன்னார்கள். ஆனால் சமீப காலமாக அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. அந்த வகையிலே இன்று துவங்கியிருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ட் கற்றல் மையம் இந்த கிராம பகுதியிலே சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதி மக்கள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதன் மூலம் மிகச்சிறந்த உயர் அதிகாரிகளை இந்த பகுதியிலே உருவாக்க முடியும். அதற்கான முன்முயற்சி எடுத்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அன்பு சகோதரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறி இந்த நிறுவனம் தலை தோங்க வேண்டும் என்னுடைய பிரார்த்தனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.